ஏ வீச்சுடன், அதாவது ஆம்ப்ளிடியூட், வீச்சை நம்ம ஆம்ப்ளிடியூட் இங்கிலீஷ் சொல்லுவோம். இயங்கும் ஒரு எளிய சீர்ச இயக்க துகள் ஒன்று எந்த இடப்பெயர்ச்சியில், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல அதன் இயக்க ஆற்றலையும், கைனடிக் எனர்ஜி மற்றும் நிலையாற்றலையும், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி சமமாக கொண்டிருக்கும். ஏ வீச்சுடன் இயங்கும் எளிய சீர்ச இயக்க துகள் ஒன்று எந்த இடப்பெயர்ச்சியில் அதன் இயக்க ஆற்றலையும் மற்றும் நிலையாற்றலையும் சமமாக கொண்டிருக்கும் கேட்டிருக்காங்க. இடப்பெயர்ச்சி எந்த இடப்பெயர்ச்சி வந்து சமமாக இருக்கும் கேட்டிருக்காங்க. 2024 ரீ எக்ஸாமினேஷன் கேட்கப்பட்டீங்கன்னா அதுக்கான தீர்வை காண இருக்கிறோம். துகளின் நிலையாற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிங்கிறது வந்து இளைய சீர்ச இயக்கத்தில் வந்து ஒரு துகளின் இடப்பெயர்ச்சி எக்ஸாக இருக்கும் பொழுது அது நிலையாற்றல் வந்து E is equal to 1/2 m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ துகளின் இயக்க ஆற்றலை பொறுத்த வரைக்கும் அது இடப்பெயர்ச்சியில் துகளின் இயக்க ஆற்றல் என்ன இருக்குன்னா 1/2 m ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஆற்றலை சமப்படுத்தும் பொழுது P ஈக்குவல் டு கேங்கும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான, அதாவது நிலையாற்றலுக்கான சமன்பாடு இது. அந்த இயக்க ஆற்றல் ரெண்டையும் வந்து சமப்படுத்துகிறோம். 1/2 அடிபட்டு வரும், எம்மும் அடிபட்டு வரும், ஒமேகா ஸ்கொயர் அடிபட்டு வரும். வெறும் உள்ள பொதுவான வகுப்புகள் வந்து என்னது கேன்சல் பண்ணிட்டோம். மிஞ்சி இருக்கிறது வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இருக்குது. அப்போது எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் வந்து சமன்பாட்டின் இடப்பமாக கொண்டு வந்துடும் வச்சுக்கலாம், இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை. அப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் வந்துடும். 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை 2. ரெண்டு பக்கம் வர்க்கமும் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஆயிரும். இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இப்போ ஏ ஸ்கொயர் வந்து ஏ, 2 வந்து ஸ்கொயர் ரூட் ஆகிருக்கும். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை ரூட் 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை ரூட் 2 என்பது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான் அது சரியானது. நன்றி.